இறந்திருக்க எம்மானை மணப்பதற்கு யாராவது வருவார் என்று வடிவேல் விழி வைத்து காத்திருக்க. ஆமா எஜமா, விடிய காலை ஆகிவிட்டது. என் மகனுக்கு திருமணம் நடக்கும். நடங்க என்னங்க பாதி ராஜ்யம் 10 லட்சம் ஒண்ணு சும்மாதான் யாரோ வருவாங்க. நீ ஒன்னும் பாரு உக்காரு. அண்ணா தம்பி யாராவது வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். யாரும் வரவில்லை. இனிமேல் வருவார்களோ வரமாட்டோ தெரியவில்லை. எதிர்நோக்கி காத்து நல்லது. அதோ யாரோ வருவது போல் தெரிகிறது. வந்து கொண்டிருக்கிறார்கள். கொடை விரிக்கிறார்கள். ஜல் ஜல் என்று வருகிறார்கள். வந்து விட்டார்கள். இதோ அதோ அதோ வந்து விட்டார்கள். அது இது இந்த கண்ணாடி தீபம்பா கண்ணாடி. ஆமா கண்ணாடி இல்லாத மாதிரி தெரியும். ஆனா கண்ணாடி இருக்கு. நான் கை விட்டா உள்ள போகும். ஆனா வெளியே அடுத்த பையா எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இருமா இல்ல பேக் வச்சுக்கிறேன். ரெண்டு இல்ல பேக்ல பேப்பர் பண்றது இல்ல. ஆமா என்னம்மா எவ்வளவு சொல்லுமா நான் பாத்துக்கிறேன். விக்கிறது இல்ல. வாடகை வாடகை விட மாட்டேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? பனியில நெஞ்சு போய்க்கிறேன். என் பொண்ணு கல்யாணம் எல்லாரும் வந்துருங்க. வரும்போது சும்மாக்கமா வர போறீங்க. ஒரு 1/4 சவரம் ஒரு 1/2 சவரம். ஆமா 1000 ரூபாய் ஒரு சவரம் நைட். ஆமா ஆமா இனிமே ரேஷன் கார்டுல தான் நகை வைக்க போதும். இறங்கிடுச்சு இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம், பத்திரிக்கை கொடுக்கணும் யாரும் தப்பா நினைக்காதீங்க. நான் பத்திரிக்கை அடிக்கல. ஏன் பத்திரிக்கை அடிக்கல எனக்கு தெரியும். ஏன் பத்திரிக்கை அடிச்சா பத்திரிக்கை நோவும். எல்லாரும் ரேஷன் கார்டுல பாரு ஒரு சவரம் வாங்கினாதான் சாமான் கொடுக்க போறாங்க. ஆமா அரிசி பருப்புலாம் யாரு கேட்டுவாங்க. அப்பா அப்படிங்கிறாங்க, அம்மா அப்படிங்கிறாங்க, ஆயா அப்படிங்கிறாங்க, தாத்தா அப்படிங்கிறாங்க. ஆமா நீ யாருன்னு எனக்கு தெரியாது. யாரும் தெரியாதவா எங்க அம்மா எங்க அப்பா கேட்டு வச்சுமா நல்லா அப்படித்தான். சரி சரி. இது மதிவதனா பண்ண நீங்களா? இல்ல இல்ல வேலைக்காரமா மண்ணெல்லாம் கிரீடம் போட்டு இருப்பாரு. பின்னாடியே வாக்காட்டு மங்களபுரி நாடு எதற்கு இங்கு வந்திருக்கிறார்? கண்டரா போட்டீங்கல்ல. இறந்திருக்கு எம்மானை மணக்க வருவதற்கு நாட்டிலே பேர் பாடி 10 லட்சம் பொண்ணுகளுக்கு உன் மகனை மணப்பதற்காக மணமகளாக நான் வந்திருக்கிறேன். கண்ணி கனியா ஒரு பெண்ணை திருமணத்தை முடித்தால்தானே என் மகன் உயிர் வருவான். ஆமாங்க. இவளுக்கு ஏற்கனவே திருமணக்குது, கழுத்துல மாங்கல்யம் இருக்குது. இவனை திருமணம் செய்து வைத்தால் என் மகன் உயிர் வருவான். கல்யாணம் ஆச்சு கண்ணி வச்சுக்காதீங்க. என் முன்னாடி வீட்டுட்டு போய் 10 நாள் ஆகுது. நான் சும்மாதான் இருக்கிறேன். என் பக்கம் தள்ளி விட்டுடு. நான் பொண்ணு எடுத்துறேன். ஒரு நாள் இட்லி சாப்பிடலையா, ஒரு நாளைக்கு பூரி சாப்பிடலையா, அதுவே இந்த வயிறு மெச்சு போதுன்னா மெச்சு போக மாட்டேனான்ற ட்ரை பண்ணு கிடைக்கும். அறிவு கட்டமணி. உடலுக்கு உண்ணுவது உணவு, உடல் உறவு கொள்வது எய்ட்ஸ். ஏற்கனவே எய்ட்ஸ்ல போய் வந்து போனவன். பொறுப்போக்குங்களேன். என்னத்த பத்தி போய் என்ன படிக்கிறீங்க? பெருமாளே என்ன போய் வந்து தம்பி பிரச்சனை. அவன் தம்பி வரலையா? உள்ள பார்த்து கொஞ்சம் வயசு ஆகி போய் மன்னா என்ன உன் மகனை மணப்பதற்கென்ன அழகில்லையா, அறிவில்லையா, ஆற்றல் அனைத்தும் இருக்கு. ஆனா உனக்கு அறிவில்லை. அடுத்தவனுக்கு மனைவி
உன்னுடைய கழுத்துல மாங்கல்யம் இருக்கு. உன்னை திருமணம் செய்து வைத்தால் என் மகன் உயிர் வரமா. உன் மகனை மணப்பதற்கு மாங்கல்யம் தடையா இருக்கு. தாலி ஐயோ, இப்பேற்பட்ட பத்திரிகை வைத்த மனிதனை பார்த்து இதுவரையில் நான் பார்த்தது கிடையாது. தாலி அறுத்து மறுதாலி கட்டிக்கொண்டு கண்ணியை இப்போதான் 2025 நியூ மாடலே இருந்தா அப்பதான் சவால் நல்லா குறையும். மணமகள் நான் அல்ல. அப்படியா? என் மகள் இவற்றை தனித்து வந்திருக்கின்றார். அப்படி என்றால் இறந்திருக்க என் மகனை மணக்க உனக்கு சம்மதமா? சம்மதம் தரையா. என்ன சொல்றாரு? என் மகன் உயிர் வாழ வேண்டும் என்று ஒரு பெண்ணின் வாழ்க்கை அல்லவா பலியாக்கி நான் உரைத்த வண்ணமே அனைத்து பொண்ணையும் போடு போட்டு பணம் கொடுக்குறீங்களா? என்ன உன்னை பார்த்தா கோயில்சாமி ஞாபகம் வரல. எங்க அரண்மனையில உன்ன மாதிரி ஒரு டாப் இருக்கிறான். எங்க நாட்டு கூட உங்களை மேல ஒரு தேவையா இருக்கிறான். மகளுக்கு கூட போட மாட்டீங்க. அந்த குழு விடுமா இருட்டி தெரியுமா? பாக்குறியா? பணம் கொடுக்குறீங்கல்ல, பணம் எல்லாம் பேக்ல வச்சிருங்க. பேக்ல வச்சிருங்க. பணத்தியா? ஆமா. திரும்ப பத்தாது. பணம் நிறைய இருக்குது. பேக் கொஞ்சம் சின்னதா வைக்க முடியாது. எந்த பேக்? ஆமா, பேக் இதான் பேக். கைதன்றது எது பேக்? பேக் இது முன்னது. இது பேக். அதாடி பேக் என்ன பாக்குறீங்க? அப்ப நான் முதல் வரும்போது பேக் வியாபாரம் மாட்டேன் கிடையாது. எந்த பேக் வியாபாரம்? வாடகை வேற கேட்ட. சரி சரி. ஹலோ ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. போன் பண்ணியா? சரி விடு. பத்திரம் எழுதுறீங்களா? பத்திரம் பேர் போடுவீங்களா? பேர் போட மாட்டோம். போட்டா ஒன்றிடும். எழுதுவோம் பேர். எழுதும் போது இனிஷியல் போடுங்க. அது கூட போட மாட்டோம். அது கூட எழுதுவோம். இல்ல வஞ்சிடும். எழுதுவில்ல? ஆமா. இனிஷியல் என்ன போறது? மாத்திட்டு இனிஷியல வந்துட்டு இருக்கிறான். அவதான் கை தூக்கிட்டாரா? அவரு பி போடு. பி தானே? பி கூட போட மாட்டோம். போட்டா வஞ்சிடும். எழுதுவோம். பி எழுதுங்க. ஓகே. போறதும் போறீங்க. என்ன வாழ்த்துட்டு போங்க தாயே. போகும்போதே அனாதை வாழ்த்து மாடி. நான் வந்தேன். உன்னை அச்சா கேட்கறதுக்கு இந்த ஊர்ல ஆளு கிடையாது. என்ன பாப்பா, இந்த பிணத்தோட பிணமா இறந்து சாப்பிடி அண்ணாத நாயே நாயே நாயே. பாய் பாய் பாய். சித்தி கூப்பிடு ஒரு முறை. சித்தி கூப்பிடு. பாப்பா கேட்டு பாரு.